First in the 6th sums பாருங்க actually CMAS monthly income பாத்தீங்கன்னாக்கா 20000 கொடுத்திருக்காங்க and saving 500 find the ratio first question பாத்தீங்கன்னாக்கா the monthly income and savings கேக்குறாங்க second பாத்தீங்கன்னாக்கா monthly income to the expenses கேக்குறாங்க third பாத்தீங்கன்னாக்கா saving to the expenses அப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினா actually உங்களுக்கு CMAS ஓட monthly income தெரியும் அப்ப CMAS ஓட monthly income என்ன CMAS monthly incomes பாத்தீனா 20000 கொடுத்த டேட்டா எடுத்து எழுதுங்க CMAS monthly income is equal to rupees 20000 சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்க savings பாத்தீனாக்கா rupees 500 கொடுத்திருக்காங்க எனக்கு expenses தெரியாது அப்ப expenses ratios கேக்கும்போது அப்ப expenses என்ன பண்ணா அவங்க எவ்வளவு monthly incomeல இருந்து பார்த்தா எவ்வளவு சேவ் பண்றாங்களோ அத லெஸ் பண்ணிட்டா ரிமைண்டர் எல்லாமே செலவு பண்ணிருமா அத expenses ஆயிருக்கும் சரிங்களா சோ அப்ப நான் என்ன பண்ண expenses ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னாக்கா to monthly income minus saving அது ரெண்டும் லெஸ் பண்ணாக்கா எனக்கு expenses கிடைக்கும் சோ அப்ப 20000 minus 500 therefore rupees 19500 சரிங்களா சோ அப்ப expenses பார்த்தா என்ன கிடைச்சிருக்கு எனக்கு expenses பாத்தீங்கன்னாக்கா 19500 அப்ப கொடுத்த பார்த்தா first question என்ன கேக்குறாங்கன்னா பாருங்க question பாருங்க ratio find the ratio of the monthly income to the saving அப்ப ratio between income and saving அப்ப ratio between which one monthly income and saving so monthly income and saving சரிங்களா income to saving சரிங்களா so income எவ்வளவு income 20 so அப்ப 20000 is to saving பாத்தீங்கன்னாக்கா 500 so actually our ratio தான் கேட்டிருக்காங்க அத நம்ம சிம்பிளை பண்ணி போட்டனா அவசியம் இல்ல பட் சிம்பிளை பண்ணாலும் so actually அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चनல so find the ratio தான் கேட்டிருக்காங்க so அப்ப ratio வந்து 20000 is to 500 so எப்படி எழுதலாம் அந்த ratio 20000 divided by 500 the 20 கட் பண்ணுங்க so ரிமைண்டர் என்ன கிடைக்கும் எனக்கு 200 divided by 5 கிடைக்கும் so 1 5s are 5 4 times so for 40 so கிடைக்கும் எனக்கு சரிங்களா அப்ப 40 divided by 1 so can be written as 40 is to 1 அப்படின்ற லெவல்ல எழுத முடியும் செகண்ட் என்ன கேக்குறாங்க செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா the monthly income to the expenses the monthly income to the expenses கேக்குறாங்க so அப்ப monthly income to the expenses னாக்கா the ratio between income and expenses so ratio between income and expenses கேக்குறாங்க so income and expenses பாத்தீங்கன்னா income என்ன 20000 is to expenses என்ன கண்டுபிடிச்சோம் நமக்கு 19500 so 20000 divided by 19500 ஒரு 20 என்ன பண்ணுங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க அப்ப கடைசில எனக்கு 200 divided by 195 so அப்ப 200 divided by 195 எப்படி எழுத முடியும் 200 divided by 195 கண்டிப்பா ரெண்டுமே இந்த டேபிள்ல போகும் 9 டேபிள்ல நம்ம கரெக்ட்டா 5 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் because யூனிட் டிஜிட் 0 யூனிட் டிஜிட் 5 so பாருங்க 5 டேபிள்ல 20 பாத்தீங்கன்னாக்கா 4 times 4 5s are 20 பக்கத்துல 0 இருக்கு இல்லையா for 40 so 14 நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு டினாமினேட்டர் பாருங்க கண்டிப்பா இது வந்து 5 தானே so இது பார்த்தா 39 டைம்ஸ் போகும் எப்படி எனக்கு 200 எடுத்துறேன் 200 வந்து 40 டைம்ஸ் போகுதுனாக்கா அதுல இருந்து 5 லெஸ் பண்ணா தான் என்ன கிடைக்கும் எனக்கு 195 கிடைக்கும் அப்ப அதுல இருந்து ஒரு 40 இருந்து ஒரு 1 கம்மி பண்ணுங்க 39 so 39 5s are என்னது 195 சரிங்களா சோ அதோட ரேஷியோ என்ன இருக்கும்
40:39 சரிங்களா இப்போ லாஸ்டா ஃபைனலா third क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க third one பண்ணா saving to the expenses அப்ப ratio between saving to the expenses is equal to ratio இது மாதிரி எழுதுங்கயா ratio between income and expense அது மாதிரி பண்ணா third one என்ன கேக்குறாங்க ratio between saving to the expenses கேக்குறாங்க சோ அப்ப ratio between saving to the expenses between is equal to savings என்ன உங்களுக்கு savings பாத்தீனாக்கா 500 சரிங்களா is to 19000 expense பாத்தா 19500 divided by the 500 க்குல இந்த 500 க்கு 500 என்ன பண்ணுங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க சரிங்களா so how many times 1 divided by 19 கிடைக்கும் so அது எப்படி எழுதலாம் so 1:19 சரிங்களா so the ratio between saving to the expenses is 1:19 சரிங்களா so அப்ப அந்த டேட்டா அப்சர்வ் பண்ணுங்க அதுல இருந்து என்ன क्वेश्चंस கேக்குறாங்களோ அத லோவஸ்ட் ஃபார்ம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ரைட் so பாருங்க இப்போ இந்த ரேஷியோ எழுத முடியனால 500 divided by 19500 இந்த 20 க்கு 20 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க என்ன கிடைச்சது எனக்கு 5 divided by 195 கிடைக்கும் கண்டிப்பா ரெண்டுமே both numerator and denominator கண்டிப்பா 5 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் so 1 5s are 5 ஆல்ரெடி 195 நம்ம என்ன பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க 39 5s are so அப்ப 39 கிடைக்கும் சரிங்களா அப்ப so therefore 1:39 சரிங்களா so data observe பண்ணுங்க உங்களுக்கு அது பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஈஸியா எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும் அப்ப காமன் ஃபேக்ட் நல்ல டேபிள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல டேபிள்ஸ் மேக்ஸ் பார்த்தீனாக்கா மல்டிபிள் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மோர் இந்த காமனா ஈஸியா தெரிஞ்சாக்கா சம்ஸ் எப்படி சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா சோ இது பாருங்க இது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான் மாடல்ல கொடுத்திருக்காங்க out of 50 students in a class 30 are boys find the ratio of boys to the total number of students அப்ப கண்டிப்பா நம்ம girls தெரியணும் அப்ப out of students பார்த்தா total number of students வந்து 50 இருக்காங்க அதுல 30 boys அப்ப ரிமைண்டர் எவ்வளவு இருப்பாங்க 20 girls இருப்பாங்க சரிங்களா சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா boys to the total number of students கேக்குறாங்க அப்ப ratio between boys to the total number of students is equal to 30:50 அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா போட தெரியும் 30/50 ஒரு 0 க்கு ஒரு 0 கேட்னா 3/5 சோ இதே மாடல் தான் அதை நீங்க அப்சர்வ் பண்ணி ஈஸியா சம போட முடியும் அப்ப இதுல என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் a class 50 பாய்ஸ் வந்து பார்த்தா 30 னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்தீனாக்கா 15 ல இருந்து 30 லெஸ் பண்ணா 20 கிடைக்கும் சோ அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் பண்ணி நீங்க ரேஷியோ இதுவும் 3 சப்டிவிஷனா கேட்றாங்க ரேஷியோ உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா சோ அடுத்து பார்த்தீனா 8th சம் பாருங்க இந்த 7th சம் நீங்க ரன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ரன் பண்ணுங்க இதே சேம் மாடல் தான் சரிங்களா 8th ல பாருங்க from the given figure find the ratio of அப்படினு கேக்குறாங்க அப்ப பார்த்தா சைடுல வந்து ஒரு பாக்ஸ்ல பார்த்தீனாக்கா நிறைய சாலிட் ஃபிகர்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ் பார்த்து நிறைய ஃபிகர்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஸ்கொயர் சோ அதெல்லாம் பேஸ் நிறைய கொடுத்திருக்காங்க அதுல ரேஷியோஸ் கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் அந்த எவ்வளவு சர்க்கிள் இருக்கு எவ்வளவு ரெக்டாங்கிள் எவ்வளவு ஸ்கொயர் இருக்கு எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு முதல்ல பாருங்க அத பார்த்து நீங்க ஈஸியா சம்ஸ் போட முடியும் இதுல பார்த்தீனா இந்த கொடுத்திருந்த புக்ஸ்ல பார்த்தீனாக்கா கொடுத்த டேட்டாஸ்ல பார்த்தீனாக்கா 2 triangles இருக்கு 4 circles இருக்கு 3 squares இருக்கு அப்ப number of triangle வந்து 2 number of circle 4 number of square பாத்தீனாக்கா 3 சரிங்களா சோ அப்ப இந்த டேட்டா பேஸ் பண்ணி அவங்க என்ன क्वेश्चंस கேக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேஷியோ ஃபார்ம் பண்ணுங்க பாருங்க இப்ப number of triangle உங்களுக்கு தெரிஞ்சிரும் number of squareம் தெரியும் number of circleம் தெரியும் there are 3 figures கொடுத்திருக்காங்க அதுல இப்போ number of triangle to the number of circle அப்படி கேக்குறாங்க find the ratio of number of triangle to the number of circle so for ratio between the number of triangles to the number of circles is equal to number of triangle how many triangle 2 triangle number of circle how many circle
4 circle, that is 2:4. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 divided by 4 ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 1:2 கிடைக்கும். ஸோ ஈஸியாக இந்த டேட்டா வச்சு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக போட முடியும். ஸோ முதல்ல அந்த ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். அது என்ன டேட்டாஸ் கொடுத்தோம் அதை பொறுத்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க, ரேஷியோ பண்ணுங்க. அதை சிம்பிளை பண்ணி ரேஷியோ அகைன் நீங்கள் ரேஷியோ டைப்பில் எழுதுங்க. சரிங்களா? செகண்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் சர்க்கிள் டு த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சர்க்கிள் how many circle? 4 circle. Number of square how many square? 3 square. The ratio between the number of circles to the number of square is equal to 4:3. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ரைட்? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 9 சம் போட போகிறோம். 9 சம் பாருங்கள், எப்பவுமே கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் டேட்டாவை அப்சர்வ் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக உங்களால் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9th one. Length and breadth of the rectangular field are 50 meter and 15 meter respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா, find the ratio of the length to the breadth of the field அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கொடுத்த டேட்டா என்ன? length of the rectangular field பார்த்தீங்கன்னாக்கா length of the rectangular field is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rectangular field is equal to 50 meter. அதேமாதிரி breadth of the rectangular field is equal to 15 meter. ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ of the length to breadth of the field, breadth of the, so 50:15. ஸோ எழுத முடியும் 50 divided by 15 ரெண்டுமே இந்த டேபிள் செகண்ட் ஆகும், 5 டேபிள் செகண்ட் ஆகும். ஸோ 3 times 10 times, so 10/3, so 10:3. சரிங்களா? ஸோ அது ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 10:3. ரைட்? ஸோ அப்போ முதல்ல கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்கள், கொடுத்த டேட்டா எடுத்து எழுதுங்க, அதை பொறுத்து எப்படி ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறது எழுதிட்டு அதில் வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 10th சம் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 10th சம்னா கொஞ்சம் பிக்கஸ்ட் சம் தான். ஆக்சுவலாக டேட்டா நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவுட் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ், 6 like football, 12 like cricket and remaining like tennis. அப்போ 3 different students இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 students என்ன பண்ணுறாங்க? ஃபுட்பால் லைக் பண்ணுறாங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் லைக் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் ரிமைனிங் எல்லாருமே இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டென்னிஸை வந்து லைக் பண்ணுறாங்க. அப்போ ரிமைனிங் கேட்கும் போது அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபுட்பால் விரும்புகிறவங்க அண்ட் கிரிக்கெட் லைக் பண்ணுறவங்களையும் லெஸ் பண்ணிட்டா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டென்னிஸை லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் ஒரு டேட்டாஸ், அதுதான் ஒரு பெரிய கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ மற்ற டேட்டாஸ் எடுத்து முதல்ல எடுத்துங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், total number of students in a class, how many students? 30 students. சரிங்களா? அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக்கிங் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. அப்போ நம்பர் ஆஃப் students liking a football is equal to 6 students. Number of students liking cricket is equal to 12 students. அப்போ number of students liking tennis, அப்போ number of students liking tennis, total students 30 minus of, because the remaining students are liking tennis. அப்போ remaining students na எவ்வளோ ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெஸ் பண்ணாக்கா கெட் த ரிசல்ட்ஸ் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 30 minus 6 plus 12. ஸோ பாருங்கள் 30 minus
6 plus 12, 18. அப்போ number of students liking tennis is several students, 12 students. சரிங்களா? So first question பாருங்க, என்ன question? Number of students liking football to number of students liking tennis. அப்போ find the ratio of number of students liking football to number of students liking tennis ன்னு கேக்குறாங்க. So அப்போ the ratio of number of students liking football to number of students liking which one? Tennis is equal to number of students liking a football, how many students? 6 students. Number of students liking tennis is equal to how many students? 12 students. So 6 divided by 12, 1 6 are 6, 2. So 1 is to 2. சரிங்களா? So second question இதே தான், பட் அது ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, number of students liking cricket and number of students கேட்குறாங்க. அப்போ number of students liking cricket to the number of students கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக தெரியும் கிரிக்கெட் வந்து எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, 12 members வராங்க. அப்போ number of students, how many number of students? 30 students. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க? 12 is to 30. நம்ம என்ன அப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணோம்? The ratio of number of students liking cricket to the number of students is equal to 12 is to 30 because cricket வந்து லைக் பண்றவங்க 12 members, the total number of students in a class பாத்தீங்கன்னாக்கா 30. ஸோ அதுதான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 12 is to 30 இது மாதிரி the word frame பண்ணிட்டு 12 is to 30 அதை நீ ஈஸியாக உங்களால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். அப்போ 12 by 30னா கண்டிப்பாக 12 and 13 ஒரே டேபிளில் போகும். எந்த டேபிள்? 6 டேபிள் போகும். இப்போ 2 6 are 12, 5 6 are 30. அப்போ 2 by 5 கிடைக்கும். அப்போ 2 is to 5 என்றது செகண்டுக்கு ஆன்சர். சரிங்களா? இப்போ 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க, அதை வச்சு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ 11th சம் பாருங்களேன். 11th சம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதையும் டேட்டா அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக உங்களால் போட முடியும். தேர் ஆர் 102 டீச்சர், அதாவது 102 டீச்சர்ஸ் இன் ஏ ஸ்கூல். என்னது? தேர் ஆர் 102 teachers in a school of 3300 students. அப்போ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 3300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க? 102 டீச்சர்ஸ் இருக்காங்க. அது என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க பாருங்க. Find the ratio of the number of teachers to the number of students. ஸோ அதே தான் இப்போ டேட்டா தான் கொடுத்துருந்தேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3300, டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 102. ஸோ அப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அது 102, அதாவது 102 is to எப்படி 102 டீச்சர்ஸ் 3300. ஸோ ரேஷியோ அப்போ 102 டிவைட் பை 3300 இதை வந்து நீங்கள் ரேஷியோ சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 17,550. ஸோ அப்போ 17 டிவைட் பை 515 கிடைக்கும். ஸோ அப்போ 17 is to 550. ஸோ அப்போ இதுதான் நீங்கள் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக, பிகாஸ் 2 டேபிளில் தான் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் ஒரு சின்ன சின்ன நம்பராக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா 17 கிடைக்கும். 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். சரிங்களா? அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 550 கிடைக்கும். ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் டீச்சர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 17 is to 550. சரிங்களா? இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஈஸியாக உங்களால் போட முடியும். 12th பாருங்களேன். இந்த 12th பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த 12th நம்ம பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட். 12th பாருங்கள். ஃபில்லிங் த ஃபாலோவிங் பிளாங்க்ஸ். இது என்னெல்லாம் ஃபில் பண்ணாமல் அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டின்னா கண்டுபிடிச்சிட்டு ஆர் திஸ் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த பாக்ஸில் என்ன தெரியல அதை ஃபஸ்ட்டு பண்ணி அதை பேஸ் பண்ணி அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா அப்படியே அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் மிஸ் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்த ஃப்ராக்ஷன்ஸ் தான் இது ஈக்குவல் தான். அப்போ ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 15
by 18 is equal to இதுதான் missing சரிங்களா divided by 6 ஸோ இதுவே ரெண்டுமே ஃப்ராக்ஷன்ஸ் தான் அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் தான் எனக்கு தேவைப்படுது இந்த பாக்ஸில் நம்பர் என்னன்னு தெரியல ஸோ அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுங்க டிவைடில் இருக்கிறது 6 என்னென்ன வந்தால் என்ன ஆகும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிவைடில் இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் கண்டிப்பாக மல்டிபிள் ஆகும் ஸோ அப்போ 15 into 6 divided by 18 is equal to that number is missing ஏன்னா பாக்ஸில் இருக்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ 1 6 are 6 how many time போகும் 3 times are 3 6 are 18 1 3 are 3 5 3 are அப்போ அந்த மிஸ் ஆன நம்பர் என்னது that box is equal to கண்டிப்பாக 5 ஸோ அப்போ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன கிடைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 by 6 ஸோ கண்டிப்பாக கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 5 அடுத்து 15 இது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 15 by 8 அகைன் என்ன மிஸ்ஸிங் அதை கம்பேர் பண்ணுங்க அதை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 15 by 18 is equal to 10 divided by missing ஸோ தேவைப்படுது எனக்கு மிஸ்ஸிங் இந்த பாக்ஸ் தான் தேவைப்படுது ஸோ இந்த 8 இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்பில் கொண்டு போகலாம் ஸோ அப்போ 18 பார்த்தீங்கன்னாக்கா மேலே வரும் ஸோ அப்போ பாக்ஸ் இன்ட்டு 15 is equal to 10 into 18 நமக்கு தேவைப்படுறது என்னது மிஸ்ஸிங் இந்த பாக்ஸ் தான் மிஸ்ஸிங் ஸோ அங்கே இங்கே தேவைப்படும் அப்போ இந்த 15 is also going to down ஸோ மல்டிபிள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மல்டிபிள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவைடில் போகும் அப்போ டிவைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் என்ன ஆகுது மல்டிபிள் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம இன்டீஜரில் பார்த்துருவோம் அப்போ ப்ளஸ்லேருந்து ரைட்டில் போகும்போது மைனஸில் போகும் மைனஸ்லேருந்து ரைட்டில் கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்போ பாருங்கள் the box missing on box is equal to 18 10 into 18 divided by 50 சரிங்களா so 2 5s are 10 3 5s are 50 சரிங்களா 1 3s are 3 6 3s are 18 so அப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2 into 6 is equal to 12 ஸோ இங்கே கம்பேர் பண்ணி கிடைச்சது எனக்கு 12 கிடைச்சிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 by 18 equal to missing fraction ஸோ அதை கம்பேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இந்த பாக்ஸில் என்ன மிஸ் ஆகிருக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும் ஸோ அப்போ 15 by 18 is equal to divided by 30 ஸோ அப்போ இந்த பாக்ஸ் தான் தேவைப்படுது இல்லையா டிவைடில் ரைட் வந்து என்ன ஆகும் லெஃப்ட் சைடு இருக்கும்போது மல்டிபிள் ஆகும் ஸோ 30 இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிவைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் கண்டிப்பாக கெட்டிங் மல்டிப்ளே ஸோ அப்போ 15 into 30 divided by 18 is equal to ஸோ பார்த்தீங்கன்னா 18 பார்த்தீங்கன்னாக்கா 3 டேபிளில் போகும் 15ம் 3 டேபிளில் போகும் அதர்வைஸ் 18 பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் போகும் 30யும் 6 டேபிளில் போகும் ஸோ 3 6 are 18 5 3s are 15 so 1 3s are 3 5 3s are 15 சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 டேபிள் செகண்ட் பண்ணேன் 3 6 are 18 5 6 are 30 சரிங்களா ஸோ அதே மாதிரி 1 3s are 3 5 3s are 15 ஸோ 5 into 5 25 ஸோ அப்போ இந்த மிஸ் ஆன நம்பர் என்னது எனக்கு 25 கிடச்சிது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஏன்னா இந்த எல்லா ஃப்ராக்ஷனும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க செக் பண்ணி பாருங்கள் எடுத்து எழுதுங்க 15 by 18 மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா 5 divided by 6 is equal to 10 மிஸ் ஆன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா 12 கண்டுபிடிச்சிருக்கோம் 25 மிஸ் ஆன நம்பர் divided by 35 are they equivalent fraction yes is a always இருக்கிற எல்லா ஃப்ராக்ஷனுமே பார்த்தீங்கன்னா equivalent fraction பாருங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி பாருங்க 5 by 6 is the lowest form of all fraction அப்போ இது எது lowest form 5 by 6 is the lowest form இதை ஸ்ட்ரக்சர் பண்ணால் 5 by 6 கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் பண்ணி பாருங்க இந்த 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணால் அப்போ நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 2 பண்ணால் 5 2s are 10 6 2s are 12 so for 10 by 12 is the equivalent fraction of 5 by 6 அதே மாதிரி 5 into 5 25 6 into 5 30 this is the equivalent fraction 5 into 3 15 6 into 3 18 so அப்போ எல்லா ஃப்ராக்ஷனும் கண்டிப்பாக இந்த 5 by 6க்கு equivalent fraction தான் எஸ் they are equivalent fraction அப்படின்னா பண்ணீங்க கீழே எழுதணும் சரிங்களா அப்போ equivalent fractionனா எப்படி கண்டுபிடித்து உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் சிம்பிளை பண்ணி பார்த்து ஈஸியாக நீங்கள் சொல்லலாம் எஸ் இது ஆர் தி equivalent fraction சரி